கவனிங்க சார், பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டு நீங்க அக்செப்ட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா சார்? கவனிங்க. இப்ப இதை அப்படியே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாத்துறது எனக்கு ஈஸி. எப்படி செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாத்திடுவோதா? கவனிங்க, தனியா கூட வச்சுக்கிறேன். இதாங்க, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நான் கட்ட போறது. ஓகேங்களா? பெனாசில் செஞ்சு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாத்தி காட்டுங்க. இத ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாத்தி காட்டுங்க பெனாசில். ஒரு 10 மணி போல பார்க்கலாமா? வெரி குட், சூப்பர். சவா இருக்குங்க. சரிங்க. இது யார் வாங்கி கொடுத்தா? வெரி குட். ஓகே. இப்ப இத வந்து ப்ரொபோஸ் எப்பவுமே இது ஃபர்ஸ்ட் நான் ப்ரொபோசல் வச்சுக்க போறேன். இதை நான் மாத்த போறேன், எக்ஸிஸ்டிங் பில்டிங்கா மாத்த போறேன். ஓகேவா? புரிஞ்சா? இது எக்ஸிஸ்டிங் அப்படின்னு கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டேன். ஒண்ணுமே இல்ல, ஒரே கமாண்ட் தான், PEB, சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் பில்டிங். என்னது? அவ்வளவுதான். கொடுத்துட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லா அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன மாறிடும், எக்ஸிஸ்டிங் பில்டிங்கா மாறிடும். சரிங்களா சார்? ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பக்கத்துல வச்சுப்போம். ஸோ ஆக்சுவலா நமக்கு என்ன சார் வரணும், செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரணும்ல. நீங்க போட்டுக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஓகே, கவனி. ஓடிபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செக்ஷன். ஓகே, எலிவேஷனும் எப்படி தான் போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்காக தான் போட்டுக்கணும். சரிங்களா? இதுக்கு வச்சுக்கோங்க, 0 லேயர்ல போட்டுருக்கேன். ஓகேங்களா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோர் 0 மாதிரி இருக்குமா சார்? அப்படியே தான் இருக்குமா? என்னது? எக்ஸிஸ்ட் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள ஃப்ளோர் 0 சொல்றேன், ரிப்போர்ட்ல பாருங்க சார், ரிப்போர்ட்ல பாருங்க சார், ரிப்போர்ட்ல சொல்றேன். நான் இப்போ கொடுக்குறேன் சார், வேணும் மாதிரி கேட்குது சார். பட்டா நம்பர் 14, டிஸ்ட்ரிக்ட் மதுரை நார்த், பஞ்சாப். என்ன ஸ்ரீலங்கி? ஓகே,
கவனிங்க சார். ம் கவனிங்க. பர்ஜ் கொடுத்துட்றேன். பர்ஜா எக்ஸ்வால் அண்ட் க்ளோஸ். ஃபைலில் போய் சேவர் டெஸ்க்டாப். ஆக்சுவலாக பார்க்கிங் செக் பண்ணாம விட்டோம். இல்லைங்க வரேன். ஹோம் ஒன் ஓகே. கவனிங்க சார். பிடிஏ 2 டோலிங் இருக்கு. ஃபோன் நம்பர் ஆஃப் கார் பார்க்கிங். ஏன்னா உங்க ஃப்ளோர் ஏரியா 120 இருக்கு. ம் ஓகேங்களா சார்? சரி சார். அப்போ ஒரு கார் நிப்பாட்டணும். சரிங்களா? ம் ஓகே. கார் நிப்பாட்டிட்டு இந்த பார்க்கிங் 2 வீலரை பயன்படுத்தும். ஓகேங்களா சார்? ம் ஓகே. புரிஞ்சா சார்? ஓகே ஓகே. Yes, sir. Yes, sir. Thank you. Next one. கவனிங்க சார். எப்பயும் போல அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு யாரும் கொரி வந்துச்சா சார் டிராயிங் போடுறப்ப? ஆமா சார். எந்த நீங்க போடுறது பிளாக் ஒன் பிளாக் டூல? அதான் நான் கேட்கவே இல்லை. கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு போடுற 16 பொறி இருக்கு. இல்ல அது வேற. அது நான் உங்களுக்கு அது இப்போதைக்கு வேண்டாம். பிளாக் ஒன் பிளாக் டூ உங்களுக்கு சொல்லி தரவே இல்லை. நான் நீங்களா எடுத்து போட்டீங்கன்னா அது சொல்லவே இல்லை. அன்னைக்கு சொல்லும் போது சொன்னீங்கல்ல, ஒரு இதுக்குள்ள 2 இது வரணும் வந்தா அது கவர்டு ஏரியா எப்படி வருங்கிறதுக்காக என்னோட நான் போட்ட டிராயிங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். சரிங்களா சார்? அதனால போட்டேன். ஓகே கவனிங்க. இதுல வந்து அடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. கவனிங்க சார். ரெசிடென்சியல் தான் எப்பயும் போல தான் 500 கொடுத்துக்கிறேன். இல்ல சார் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் போடுறதுல கொரி வந்திருக்கான்னு கேட்குறேன். கொரி வந்துச்சு சார். 2 3 வந்துச்சு. சரி பண்ணிட்டேன். வெரி குட். பெனாசிர் உங்களுக்கு? இல்ல சார், நாளைக்கு தான் ஒன்று புதுசாக போடணும். அது சரி. வந்துருக்கு. அக்செப்ட் ஆயிடுச்சா? பிளான் சாரி பிளான் ரிப்போர்ட் பாருங்க. எப்பயும் போலதான் டோட்டல் ஏரியா டோட்டல் பில்டப் ஏரியா சொல்லும். கீழே பார்த்தீங்கன்னா பில்ட் சொல்லும். எக்ஸிஸ்டிங் டீட்டெயில் எவ்வளோ இருக்கு? 60.41. ப்ரொபோஸ் எவ்வளோ இருக்கு? 60.41. புரிஞ்சா சார்? எனக்கு கீழே கீழே அப்படியே மேலே கொண்டு போயிருக்கோம். புரிஞ்சா சார்? அது பாருங்க கீழே பிரிச்சு சொல்லும். டோட்டல் எக்ஸிஸ்டிங் ஏரியா தனியா சொல்லுது பாருங்க. மேல சொல்றது மொத்தமா சொல்லும், கீழே சொல்றது பிரிச்சு சொல்லும். சரிங்களா சார்? மற்றபடி எல்லாம் டீட்டோ தான். எப்பயும் ஒரு காமன் தான். சரிங்களா சார்? புரிஞ்சா? ஓகே. அடுத்து என்னன்னா சார், நமக்கு ஒரு நேற்று ஒரு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்ன அப்டேட் பண்ணிருக்கேன்னா, ஆக்சுவலா ஒருத்தவங்களுக்கு பிளான் வந்திருக்கு. அவங்க அந்த இது என்ன பஞ்சாயத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நடந்திருக்கு அப்படின்னா அப்ரூவல் வந்து எதுல கொடுத்துருக்காங்க? இது அப்ரூவல் பிளான் ஈஸியா சுட்டாங்களா? இது தெரியுதா சார்? இது அப்ரூவல் பிளான். ஈஸியன் எங்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. புரியுதா? புரியுதா பண்ணாச்சு?
இத அப்படியே இத வந்து ஏன் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது தப்பான விஷயம். ஆக்சுவலா இன்ஜினியர் மேல தப்பு கிடையாது, சரிங்களா. இது அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் அவங்க மேல தப்பு. என்னன்னா அவர் போட்ட ரியல் டிராயிங் இந்த இது சூப்பரா போட்டிருக்காரு. கவனிங்க, நம்ம போட்டது இல்ல. கவனிங்க, அவர் போட்ட ரியல் டிராயிங் இதுதான். இதுலதான் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அந்த இ சைன் வச்சிருக்கணும். அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எப்பவுமே நம்ம டிராயிங் அனுப்ப நம்ம ரிப்போர்ட் வரப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பிளான் பிடிஎஃப் இருக்கா, பிளான் பிடிஎஃப், இதுல என்ன டிராயிங் வருதோ அதை உங்க பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு டிராயிங் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இ சைன் ஆகி வரும் எனக்கு. இப்ப எனக்கு இதுதான் இ சைன் ஆகி வரும், சரிதா? இது இருந்தா ஓகேவா? சோ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற, நாளைக்கு சொன்னேன்ல உங்களுக்கு, நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்ப இது வரலன்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கோம்னா, அன்னைக்கு சொன்னேன் அடிஷனல் டாக்குமெண்ட் பிளான் பண்ணி சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா. அப்ப வந்து இதுல அந்த பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம. புரிஞ்சா சார்? புரிஞ்சா சார்? ஆக்சுவலா ரியல் டிராயிங் வந்து சொல்லுங்க, இந்த டிராயிங் நான் போட்டது. இந்த பிளான் பிடிப்பு என்ன செஞ்சிருக்கணும், நம்ம கையெழுத்து, கிளைண்டோட கையெழுத்து, இன்ஜினியர்ஸோட கையெழுத்து போட்டு என்ன செஞ்சிருக்கணும், நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கணும். அதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க கிட்ட. நீங்க ஈசை நாய் வர்றத வந்து இதுல வச்சு கொடுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க என்ன சொல்லாம இருந்தாங்க, சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ அதனால இந்த பிரச்சனை என்னன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பிளான் பிடிஎஃப்ல வச்சு கொடுத்துட்டாங்க. இன்ஜினியர் மேலே இன்ச்சு கூட தப்பு கிடையாது, செஞ்சுக்கணும். இனிமேல் பக்காவா போட்டுருக்காரு, சரிங்களா. அது போட்ட ரியல் டிராயிங் இது. அது இதுதான் அது போட்ட ரியல் டிராயிங், நல்லா போட்டுருக்காரு, சரிங்களா. ஆனா அவங்க இதுல டிராயிங் வைக்காம அவங்க விசிறுக்கு வச்சு விட்டாங்க, சரிங்களா. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா, இதுக்கு நிறைய செட்டிங்ஸ் பண்ணணும். லைன் விட்டப்ப 0 மாற்றணும், ஊர்பட்ட வேலை பார்க்கணும், சரிங்களா சார். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கமாண்ட் பேரே பிளான் பிடிஎஃப். இது முந்தா நாள் தான் கிரியேட் பண்ணிருக்கேன், முன்னாடி பத்தி வச்சுதான் தெரியாது, சரிங்களா சார். ஏதாவது அப்டேட் பண்ணிருக்கேன், சரிங்களா சார். பிளான் பிடிஎஃப்னு எல்லாரும் அக்செப்ட் ஆகி முடிஞ்சக்காவும் பிளான் பிடிஎஃப்னு கொடுங்க, அதையே சரி பண்ணிடும். மறுபடியும் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அப்லோட் பண்றேன். ஆக்சுவலா செக்கிங்ல இருக்கு, ஓகேங்களா சார். எல்லா டிராயிங் இப்படி செக் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அப்படி எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டு, சரிங்களா சார். நேற்று உங்களுக்கு போட்டு செக் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமா சார், அது ஓகே ஆயிடுச்சா? ஏங்க டிராயிங் இல்லைங்க, அக்செப்டர்லாம் வந்துருங்க. டிராயிங் வந்து கரெக்டா வரல நேற்று நைட். உங்களுக்கு நான் ஃபைல் அனுப்பிச்சு சொன்னேன் உங்களுக்கு நான். ஆமா ஆமா ஆமா. யாராது யார் செஞ்சதுல மவுத் ஒன்று செய்யாங்க சார். நீங்க அங்க மூவ் பண்ணி எனக்கு இங்க மூவ் ஆயிரும். யார் மூவ் பண்றா? பெனாசி ராத்தியா இருக்கும். மவுஸ் மூவ் பண்ணி நான் தொடவே இல்ல. நான் தொடலையே மவுஸ். டக்குனு மேல கவனிங்க சார். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அங்க என்ன வந்திருக்கோ அப்படியே வந்துருச்சா? இங்க வரேன். இந்த பிளான்ல போட்டது இதுதான். ஓகேங்களா சார்? நீங்க என்ன புரியுது அதான் இங்க வரும், அப்படியே வந்துருக்கு. புரியுதா சார்? இவன் சும்மா நம்ம நம்ம இதை ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம ஹேக் பண்ணிருப்போம், நிறைய வேலை பார்த்துருக்கோம், சரிங்களா சார்? ஆமா ஆமா. புரியுதா சார்? இப்ப முன்னாடி வந்து வித்தியாசம் புரியுதா? ஓகே சார், ஓகே சார். பிளான் பிடிஎஃப் கமாண்ட் பேரே பிளான். எப்போ சார் கொடுக்கணும்? ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா? ஆமா, ஃபினிஷ் பண்ணி அக்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க, சரிங்களா. அக்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைல் வந்ததுக்கு ஓபன் அப்புறம் பண்ணி கொடுக்கணும். கிளையண்டோட ஐடியில ஏத்துறப்ப பிளான் பிடிஎஃப் கொடுத்துட்டு ஏத்துங்க. ஒருவேளை அந்த பஞ்சாயத்துல இருக்கவங்களுக்கு அந்த நம்ம போட்ட டாக்குமெண்ட்ல ஏத்துற ஃபைல் வரலனா கூட இதுல நீங்க எக்ஸிக்யூஷன் வச்சா கூட ஓகே. புரியுதா சார்? நமக்கு இந்த பிரச்சனை வராதுல்ல. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு வராதுல்ல. இது இருந்துச்சுன்னா டிராயிங் எழுதுங்க. இது டிராயிங்காவே சொல்ல முடியாது, பாவம் ரொம்ப கஷ்டம் தான். அதான் புரியுதா சார்? ஸோ இது இருக்கக்கூடாது, சரிங்களா சார்?
இது நம்ம முதல் வரி போட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு டிராயிங் செய்யறது ஏதாவது தெரியாம பாருங்க டீச்சர் தெரியாம பாருங்க இல்லையா? ஆனா பிளான் பீரியட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆகுதோ அவங்க எனக்கு இது வந்து ஓகே ஆயிடுச்சா சார் சாஃப்ட்வேர்? இல்ல அதான் செக்கிங்ல இருக்குது. இப்ப நேற்று நம்ம நேற்றுக்கு உங்களுக்கு வரல சரியா பண்ணாது. இப்ப இந்த சரி பண்ணிட்டேன் ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தந்துடு எல்லா சொல்லுங்க. இந்த போட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும் புரியுது. ஸோ எக்ஸிஸ்டிங் முடியும் சரிங்களா? ஒரே கமாண்ட் தான் சிபி ஒரே கமாண்ட் தான் சரிங்களா சார்? ஓகே சார்.